ராதே கிருஷ்ணா. குருவாயூரப்பனுக்கு வெண்ணெய் சமர்ப்பணம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு நல்ல வழிபாடு. நம்மெல்லாம் கூட வெளியிலேருந்து வெண்ணெயெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த திருநடையில் அந்த அழகான சோப்பானம்ங்கிற படி வரைக்கும் தான் நமக்கு அலோடு அங்கே வச்சுட்டு வந்துடலாம். சின்ன உருளி வாங்கி வச்சு நம்மலாம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக குருவாயூரப்பனுக்கு டெய்லி வெண்ணெய் கண்டருளை பண்ணுறாங்க இல்லையா, பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணுறாங்க இல்லையா. அது யார் தெரியுமா பண்ணுறா? தெரிஞ்சால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பெண்கள் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறா. உங்களுக்கு தெரியும், கோவில்கள் எல்லாம் அதாவது பகவானை பூஜிக்கின்ற அந்த பூஜாரிகள், அந்த தந்திரிகள் இல்லையா, நம்பூதிரி, அவர்கள் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லா கோவில்களையும் அப்படி தானே. ஆனால் குருவாயூரப்பனுக்கு வெண்ணெய் மட்டும் ஒரு பிராமணர் அல்லாத ஒரு ஃபேமிலி அவர்கள் என்ன பண்ணான்னா, அம்பலப்புழையில் கிருஷ்ணன் குருவாயூரப்பனை அங்கே கொஞ்ச நாள் கொண்டு போய் வைத்திருந்தார்களாம். இந்த ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் நடந்த போது. இன்று கூட நீங்கள் போனால் பார்க்கலாம், அம்பலப்புழையில் அழகாக குருவாயூரப்பனுடைய ஃபோட்டோலாம் இருக்குது. நம்மலாம் பார்த்தோம், அது வந்திருப்பவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த நேரத்திலே அந்த குருவாயூரப்பனை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி இருந்துதான் இங்கே கொண்டு வந்து பார்த்து எல்லாம் பண்ணுறது. அந்த ஃபேமிலிக்கு அந்த உரிமையை கொடுத்து விட்டார்களாம். அப்போ அந்த ஃபேமிலியில் ஆண்கள்லாம் பண்ணுறதில்ல, பெண்கள் அந்த வெண்ணெயை தயாரித்து, நறு வெண்ணெயை தயாரித்து நித்தியமும் கொடுக்கின்றார்கள். அது எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்கும்பொழுது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த பெண்களினுடைய வம்சத்திலே வருகின்ற பெண்கள் மட்டும்தான் செய்யணும். 3 பெண்கள் இருக்கின்றார்கள் அந்த வம்சத்தில் இப்போ வருகின்றவர்கள். அதில் ஒருத்தருக்கு ஆண் குழந்தைகள் தான், அவரால் பண்ண முடியாது, அந்த பெண்மணி மட்டும்தான் செய்யணும். அடுத்து மற்ற 2 சகோதரிகளுக்கெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் தான் செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு வரணும். அந்த ஈரத்தோடு இங்கே பாலில் காய்ச்சினதில் அந்த உறவிட்டு அதை தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து அவர்கள் சமர்ப்பணம் பண்ணணும், ரொம்ப சுத்தமாக. அப்படி ஒரு பகவானுடைய நாமாவை சொல்லிக்கொண்டு சமர்ப்பணம் பண்ணுகின்ற அந்த வயதானவர்களாயிற்றார்கள். அவர்கள்ட்ட கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன ஏதானும் விசேஷமாக குருவாயூரப்பட்டு கேட்பீங்களா, உங்களுக்கு ஏதானும் தோணித்தா, உங்களுக்கு ஏதானும் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு. சரி, அவர்களுக்கு கொடுக்கும் பொழுதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் எதுவுமே கேட்கறதில்ல. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சாக்ஷாத் குருவாயூரப்பனுக்கே எங்களுடைய குடும்பம் அழகாக வெண்ணெயை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுறது, நாங்கள் எதையும் கேட்பதில்லை, இதுவே எங்களுக்கு கிட்டிய பெரிய பாக்கியம் என்று அந்த வயதான பெண்மணிகள் சொல்லும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுவல்லவோ பக்தி. இந்த மனம், வெண்ணெய் போன்ற அந்த மனத்தினால் தானே பகவான் அவர்களிடத்திலிருந்து வெண்ணெயை வாங்கி கொள்கின்றான் இல்லையா. நவநீத கிருஷ்ணன். ராதே கிருஷ்ணா.